வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து +2 கெமிஸ்ட்ரி செகண்ட் வேல்யூமில் 9th யூனிட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி டாபிக். சரி, இதில் வந்து நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இஎம்எஃப் அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக சொல்லத்தான் இருந்தால் ஆனோடு வந்து எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை புஷ் பண்ணி மேலே அந்த ஒயருக்கு அனுப்புறதுக்கு அவ்வளோ எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கோ அதான் அந்த எலக்ட்ரோடோட இஎம்எஃப் வேல்யூ. கேத்தோடு வந்து எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணும். எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியுதோ அதான் அந்த எலக்ட்ரோட இஎம்எஃப் வேல்யூ. அப்போ the force that pushes the electrons away from the anode and pull them towards cathode is called the electromotive force. அல்லது செல் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். இதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வோல்ட். The cell voltage வந்து depends on the nature of electrodes, the concentration of the electrolytes and the temperatures depend பண்ணி அமைஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது ஒரு எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல், ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல் மட்டும் எனக்கு தெரியணும், அல்லது காப்பர் எலக்ட்ரோட பொட்டன்ஷியல் மட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்னா அது டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதை இன்னொரு ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட கனெக்ட் பண்ணி அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு எலக்ட்ரோடோட ஒரு ஆஃப் செல்லோட நம்ம எதை கண்டுபிடிக்க முடியும், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பை யூஸிங் எ ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். அடுத்த டாபிக் அதான். சரிங்களா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஒரு செல்லோட பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஆனோட ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ப்ளஸ் கேத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்றது. ஒரு சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கெனாட் மெஷர்ட். இப்போ காப்பர்னா காப்பர் மட்டும் 0.34 வோல்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஜிங்க்னா ஜிங்க் மட்டும் வந்து அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ 0.76 வோல்ட் -0.76 வோல்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணால் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் டேக்கன் அஸ் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் SHE அப்படின்னு சொல்லுவோம். SHE கேன் ஆக்ட் அஸ் ஆனோட் as well as கேத்தோட். அதாவது ஜிங்கோட SHE வந்து கேத்தோட செயல்படும், காப்பரோட SHE வந்து ஆனோட செயல்படும். அப்போ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் தட் இஸ் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் கேன் ஆக்ட் அஸ் அ போத் ஆனோட் as well as கேத்தோட். அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இஸ் அசைன் டு எப்படி அசைன் பண்ணுறோம், 0 வோல்ட் அப்படின்னு அசைன் பண்ணி வச்சுக்கணும். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட செல் பொட்டன்ஷியல் வேல்யூ, அதாவது அதோட இஎம்எஃப் வேல்யூ, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வேல்யூ வந்து இட் இஸ் டு பி அசைன் அஸ் 0 வோல்ட் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறோம். அந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடில் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் பிளாட்டினம் எலக்ட்ரோட் இருக்கும், ஒரு இனர்ட் எலக்ட்ரோட். அப்புறம் அதில் வந்து 1m HCl சொல்யூஷன் அண்ட் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஹைட்ரஜன் கேஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு வந்து ஆக்டஸ் ஆனோடா செயல்பட்டுச்சு அப்படின்னா H2 வந்து 2H + 2 எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து E0 வேல்யூ 0 வோல்ட். SHE ஆக்டஸ் கேத்தோடு அப்படின்னு சொன்னீங்கன்னா 2H + 2 எலக்ட்ரான் கிவ்ஸ் என்னவா இருக்கும், H2 கேஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் சென்ட்ரலில் இருக்கிறது பிளாட்டினம் எலக்ட்ரோட், ஹைட்ரஜன் கேஸை உள்ளே அனுப்புகிறோம். ஸோ அது என்னவா ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் வெளியில் வரும், அந்த சொல்யூஷன் உள்ள 2H + 2 எலக்ட்ரான் அப்படிங்கிறது கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் போட்டுக்கணும்.